ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இனிமேல் நம்ம கடையில் பாப்கார்ன் வாங்க வேணாம், வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 வகையான சோளம் இருக்குது. சின்னதாக குண்டு குண்டாக இருக்கிற சோளத்தை பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது இன்ஸ்டன்ட் பாப்கார்னை விட விலை கம்மி. இந்த சோளத்தை நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த கானை அப்படியே செஞ்சால் நிறைய கான் பொரியாது. அதனால் அதை நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கணும். வெயிலில் வைக்க முடியலன்னா கடாய் எடுத்து எவ்வளோ வேணுமோ சோளத்தை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை அதிகமாக ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம சூடு பண்ணி வச்ச சோளத்தை சேர்த்துக்கணும். குக்கரை இந்த மாதிரி மூடணும். பார்த்தீங்களா, டொப் டொப் டொப்புன்னு பொரியுது. சத்தம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை திறந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஒரு கான் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா கானும் பொரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான டொப் டொப் பாப்கார்ன் ரெடி. சுவைக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.